வணக்கம். நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாளாயிற்று. பிரியமானவர்களே, கடந்த முறை நாம் பார்த்திருந்தோம், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு தேவன் சொன்னப்போ இருளுக்கு ஒரு குறிப்பிட்ட வல்லமை இருந்தாலும், ஆனால் இருளுடைய வல்லமை அந்த வெளிச்சம் வர வரைக்கும் தான். இருளுக்கு எப்பேற்பட்ட வல்லமையாக இருந்தாலும், ஆனால் வெளிச்சம் அப்படின்னு ஒன்று வர அப்போ இருளினுடைய வல்லமையால் நிலை கொள்ள முடியாது. இருள் அங்கிருந்து விலகி தான் ஆகணும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன அப்போ நேரடியாக பூமியில் வெளிச்சம் உண்டானதை நம்ம பார்க்க முடியும். இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்குது. தேவன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அந்த விஷயம் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நடைபெறுவதை நம்ம பார்க்க முடியும். இங்கே தேவன் சொல்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாச்சு. தேவன் மரங்கள் உண்டாக கடவுது. இங்கே சமுத்திரம் சமுத்திரமும் பூமியும் இரண்டாக பிரிய கடவுதுன்னு சொல்கிறப்போ அது ரெண்டாக பிரிஞ்சது. அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் பைபிளை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 38 வருஷம் வியாதியஸ்தனை பார்த்து, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்போது அந்த வியாதியஸ்தன் அங்கேருந்து நடந்து போகிறான். அப்புறம் மரித்து போன லாசருவை பார்த்து சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. அப்போ லாசரு அந்த நேரத்தில் மரித்திருந்தாலும் ஆனால் அவன் வெளியே வரத்தை நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம், இயேசு படகுல போகிறப்போ புயல் வந்தது, கடல் சீற்றம் இருந்தது. அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், கடலை இறையாதே, அமைதியாக இரு. கடல் அவர் சொன்னதுபடியே இறையாமல் அமைதியானதை நம்ம பார்க்கிறோம். ஆக தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு விசேஷமானதுன்னு சொல்கிறத விட தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை நம்ம பார்க்கலாம். இப்போது நாம் சொல்லி பார்ப்போம். நாம் ஒரு இருட்டான ஒரு அறைக்குள்ளே போகிறோம். நான் போயிட்டு சொல்கிறேன், வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னு சொல்கிறேன். வெளிச்சம் உண்டாகிடுமா? இல்லை நான் கடலுக்கு முன்னாடி நின்று, கடலே இறையாதே, அமைதியாக இரு. அப்போ கடல் உடனே அமைதியாகிடுமா? ஒரு சுனாமி வர நேரத்தில் நான் சுனாமிக்கு முன்னாடி போயிட்டு, சுனாமியே வராத நில்லு அப்படின்னா உடனே வந்துட்டு இருக்கிற சுனாமி திருப்பி போயிடும்னு நினைக்கிறீங்களா? அப்படி போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த வல்லமை கிடையாது. நாம் அந்த சுனாமி மூலமாக அடித்து கொண்டு போகப்படுகிற மக்களாக தான் இருப்போம். இப்போ ஒருவேளை அனைத்து வல்லமைகளையும் படைத்த நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன், நம்மளுடைய நாட்டினுடைய முதல்வர் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு இந்த நாட்டின் மேலே அதிகாரம் இருக்குது. ஆனால் நம்மளோட நாட்டு முதல்வர் சமாதானமே எங்களோட நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ சமாதானம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஆனால் முதல்வராக இருந்தாலும் எல்லா அதிகாரமாக அவருக்கு இருந்தாலும், ஆனால் அவர் தேவன் கிடையாது. அதனால் என்னதான் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட அதிகாரத்துடைய எப்பேற்பட்ட வல்லமைக்குரிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அதற்கு மேற்பட்ட தடங்கல்கள், மேற்பட்ட சில பிரச்சனைகள் அப்படி வரப்போ நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட வல்லமையால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வருகிறப்போ இருளுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்ததோ, சாத்தானுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ, ஒரு கவலைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ, அந்த கவலையால் நம்மளை நல்ல கவலைக்குள்ளாக ஆழ்த்த முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு வருகிறப்போ அது எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும், ஆனால் அதற்கு மேலே அதால் நிலைக்க முடியாது. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். உடனடியாக வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம், பூமி சொல்லியிருந்திருக்கலாம், தேவனே நான் ஏற்கனவே இருளுக்குள்ளாக இருக்கிறேன், தேவனே நான் ஏற்கனவே ஒழுங்கின்மையாக இருக்கேன், ஏற்கனவே நான் பிரச்சனைக்குரியவனாக இருக்கேன், எப்படி என்னால் வெளிச்சத்தை ஏற்படுத்த முடியும்? பூமி அந்த மாதிரி சொல்லலை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிற இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அங்கே வெளிச்சம் உண்டாகிறதுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையே இல்லாத விதத்தில் இருந்தாலும், ஆனால் வெளிச்சம் உண்டாச்சு. பிரியமானவர்களே, கடலுக்கு முன்னாடி போய் இயேசு சொன்னார், கடலே இறையாதே, அமைதியாக இரு. ஒருவேளை கடல் சொல்லியிருந்திருக்கலாம், ஆண்டவரே புயல் வந்துட்டு இருக்கு,
இந்த மாதிரி புயல் வர நேரத்தில் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நானும் அமைதியாக இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியல. கடல் அப்படி சொல்லிச்சா? நிச்சயமாக அங்கே பயங்கர இறைச்சலாக இருக்கிற ஒரு கடல் அமைதியாக இருக்கிறதுன்றது சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் தேவன் அந்த புயலை பார்த்து இறையாதே அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறப்போ கடல் வேற வழி இல்லாமல் அமைதியானது. அதுதான் தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வல்லமை. பிரியமானவர்களே, நாம் பார்க்கலாம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமணத்திற்கு போகிறார். அப்போ அங்கே திராட்சரசம் குறைப்பட்டது. அந்த ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். அந்த இடத்துல திராட்சரசம் குறையப்பட்ட பொழுது வேலைக்காரங்க மரியாள் இடத்துல போய் கேட்குறாங்க, நாம் என்ன செய்யறது? அப்போ மரியாள் சொல்கிறாங்க, நீங்கள் போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேலைக்காரங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஜாடியில் தண்ணீர் நிரப்புங்கள்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அந்த மாதிரியே ஜாடியில் தண்ணீர் நிரப்புறாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இதை போயிட்டு பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுங்க. இந்த நேரத்தில் வேலைக்காரங்களுக்கு ஒரு விதமான கலக்கம். ஆஹா, இப்போ நம்ம நிரப்புனது தண்ணி, ஆனால் இதை நான் போயிட்டு பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுத்தேன்னா எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் திட்டு விழும், என்ன அடிப்பாங்க. பிரியமானவர்களே, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நான் அப்படி தான் யோசிச்சுருந்துருப்பேன். நான் வேலைக்காரனாக இருந்திருந்தா நான் அப்படி தான் யோசிச்சுருந்துருப்பேன். ஐயையோ, தண்ணீரை நிரப்பி இருக்கிறனே, ஆனால் இவர் இதை கொண்டு போயிட்டு பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. இதை நம்ம போயிட்டு நம்ம பந்தியில் பரிமாறணும்னா ஜனங்கள் வந்து நம்மளை தான் தாக்குவார்கள். ஆனால் நான் பார்க்க வேண்டும், சொன்னது யார்? யார் இதை கொண்டு போயிட்டு கொடுக்க சொன்னது? சொன்னது தேவன், சொன்னது இயேசு கிறிஸ்து. அப்போ வேலைக்காரங்க அவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருந்தாலும், நான் போயிட்டு பரிமாறினா வேலைக்கு ஆகுமா, நான் போயிட்டு பரிமாறினா வேலைக்கு ஆகாதா, எப்படிப்பட்ட சிந்தனையாக இருந்தாலும், ஆனால் அந்த சிந்தனையை தூக்கி எறிஞ்சிட்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க போய் கொடுக்குறப்ப என்னாச்சு? தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை. அந்த நேரத்தில் 38 வருஷ வியாதியஸ்தன், அவனுடைய இருதயத்தில் அவன் நினச்சிருந்திருக்கலாம், ஆண்டவரே நான் போய் நடக்கணும் தான் விருப்பப்படுறேன், நடக்க முடியாதனால தான் 38 வருஷ வியாதியஸ்தனா நான் இங்கே படுத்துட்டு இருக்கிறேன். அவனுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கும். ஆனால் இயேசு எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறப்போ நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க அவன் எழுந்திருச்சு நடந்தான். காரணம், அவனுடைய சிந்தனை அந்த நேரத்தில் அவனுக்கு பெருசாக தெரியல, தேவனுடைய வார்த்தை அவனுக்கு மேலானதாக தெரிந்தது. அதனால் அவனோட சிந்தனையை புறக்கணித்து தேவனுடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க தான் நடந்துட்டு இருக்கு. தேவன் சூரியனை உண்டாக்குனப்போ சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும்படி உண்டாக்கினார். இப்போ வரைக்கும் அது கிழக்கில் உதித்து மேற்கில் தான் மறைந்து கொண்டிருக்கிறது. காலை நேரத்தில் உதித்து மாலை நேரத்தில் தான் மறைந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தேவன் எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த விதத்தில் உண்டாக்குனாரோ அது தன்னுடைய கிரியையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இறையாதே அமைதியாக இருன்ட்டு புயலை பார்த்து தேவன் சொன்னப்போ அது இறையாமல் அமைதியாக இருந்தது. லாசருவே வெளியே வான்னு சொல்லிட்டு லாசருக்கிட்ட சொன்னப்போ லாசரு வெளியே வந்தார். 38 வருஷ வியாதியஸ்தனை பார்த்து எழுந்துரு, படுக்கை எடுத்து உன்னை நடன்னு சொல்கிறப்போ அவர் எழுந்து நடந்தார். தேவன் ஒருத்தனை பார்த்து உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறப்போ அவன் அதிலிருந்து விடுதலை ஆனான். நீ சுகமானாயின்னு சொல்கிறப்போ வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. நீ பரிசுத்தமாக்கப்பட்டாயின்னு சொல்கிறப்போ அங்கே பரிசுத்தம் உண்டாயிற்று. ஆனால் பிரியமானவர்களே, மனிதர்கள் தங்களுடைய சிந்தனையின் மூலமாக பிடிக்கப்பட்டிருக்கிறப்போ, சாத்தான் மூலமாக பிடிக்கப்பட்டிருக்கிறப்போ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக வல்லமைக்குரியது. தேவனுடைய வார்த்தையில் நிச்சயமாக எல்லா வல்லமையும் இருக்குது. ஆனால் எப்போ மனிதன் தன்னுடைய சிந்தனையின் மூலமாக பிடிக்கப்பட்டிருக்கிறானோ, தன்னுடைய ஸ்டாண்டர்ட், தன்னுடைய நிலையை எப்போ அவன் முன்னாடி வைக்கிறானோ அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு பெருசாக இல்லை, அவனுடைய ஸ்டாண்டர்ட் தான் அவனுக்கு பெருசாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு வேலைக்காரன் சொல்லியிருந்தானா, ஆண்டவரே நான் போய் பரிமாறினேன் அப்படின்னா தண்ணீர் எப்படி நான் இதை பரிமாறுறது, என்ன தான் திட்டுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரன் அவனுடைய அவன் நினச்சிட்டு இருக்கிற இந்த நிலையை அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா இயேசுவால் கிரியை செஞ்சிருக்க முடியுங்களா? இல்லை லாசரு தான்
ஆண்டவரே நானும் எழுந்திருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியாது, நான் மரித்து போயிட்டேன், அப்படி அவருடைய நிலையை மாத்திரம் பார்த்து அவர் அதை நிலைப்படுத்தி இருந்தார்னா இயேசுவால் கிரியை செஞ்சுருக்க முடியுமா? இல்லை 38 வருஷ வியாதியஸ்தன் தான், என்னால் ஏஞ்சி நடக்க முடியாது, என்னோட சூழ்நிலை 38 வருஷமாக நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய நிலையை மாத்திரம் அவர் ஸ்தாபித்திருந்தார்னா இயேசுவால் கிரியை செஞ்சுருக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நிறைய மக்களோட இருதயத்தில் ஏன் தேவனுடைய வார்த்தையால் கிரியை செய்ய முடியலன்னா, நிறைய பேரோட இருதயத்தில் இன்னும் தங்களுடைய நிலையை தான் அவர்கள் ஸ்தாபித்து வச்சிருக்கிறாங்க. தாங்கள் சரி அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு மேலே அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு என்னதான் தேவன் கிரியை செய்யணும்னு விருப்பப்பட்டாலும், ஆனால் எப்பொழுது மக்களோட இருதயத்தில் அவங்க தங்களுடைய ஸ்டாண்டர்டை, தங்களுடைய சரின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயத்தை நிலைப்படுத்தி அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, அவங்களுக்கு எது சரின்னு இருக்கோ, அவங்களுக்கு எது ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கோ அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் எதெல்லாம் பார்க்கறதுக்கு முட்டாள்தனமாக தெரியுதோ, ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் தெரியுதோ அதை நேரடியாக புறக்கணிச்சிடுறாங்க. பிரியமானவர்களே, நம்மளுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா நம்மளோட இருதயம் பெரும்பாலான நேரத்தில் சாத்தான் மூலமாக ரொம்ப எளிதாக வஞ்சிக்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கு நாம் பார்க்குறோம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்படியே அதற்கு அடுத்த ரோமர் 4:25 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறப்ப நிறைய இடங்களில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், இந்த காரியங்கள் வருகிறது. நாம் இன்றைக்கு பார்த்தோம். நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, நிச்சயமாக நம்ம எல்லாருமே பாவம் செய்தவங்க, நிச்சயமாக நம்ம எல்லாருமே பாவிகள், நிச்சயமாக நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாதவங்க. ஆனால் 24ஆவது வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை கொண்டு அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இப்போ இந்த வசனங்களை பார்க்குறப்போ இயேசு அவருடைய கிரியையின் மூலமாக நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அதை தேவன் அவரோட வார்த்தையின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையை பார்க்குற பெரும்பாலான மக்கள் இருந்தாலும், அவங்க இந்த இடத்துல நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை வந்தாலும், ஆனால் நேரடியாக நிறைய பேர் அவங்களுடைய நிலையின்படி, அவங்களோட சிந்தனையின்படி பார்க்குறப்போ, நான் பாவிதானே, நான் பாவம் செய்யக்கூடியவன், நான் என்ன நீதிமான் எப்படி சொல்ல முடியும், நான் என்ன நீதிமான்னு சொன்னேன்னா நான் ரொம்ப மேட்டுமையான இருதயம் உடையவன்ற மாதிரி இருக்கும், நான் அகம் பிடித்தவன் என்று அவங்க யோசித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடுங்க. அப்போது அவங்க யோசிக்கிறது ஒரு விதத்தில் சரின்ற மாதிரி இருந்தாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ, ஆனால் அதற்கு வித்தியாசமான முறையில் அவங்களுடைய யோசனை போகிறப்ப நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு அவங்க தேவனோட வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. நாம் பாவிகள்ன்றது உண்மையாக இருந்தாலும், ஆனால் தேவன் அதற்காக, அவர் நம்மை நீதிமானாக்குவதற்காக, அவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, அவர் கிரியை செய்தது நிமித்தமாக அவர் சொல்றார், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ தேவனுடைய இருதயத்தின் மூலமா நம்ம அந்த வார்த்தையை பார்க்குறப்போ நாம எந்த மாதிரி விதத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே நான் பொல்லாங்கான மனுஷன், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கக்கூடிய மனுஷன், ஆனால் நீங்கள் என்ன நீதிமானன் என்று சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் பொய்யுரையாத தேவன், உங்களோட வார்த்தையில் வல்லமை இருக்குது, உங்களுடைய வார்த்தை சொல்கிறது போல் நான் நீதிமான். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படி சொல்கிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்போ இந்த இடத்துல பாவியை நீதிமான் ஆக்குவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் என்று வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு நல்லவனை பார்த்து நீ நீதிமான் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த உலக மக்களால் புரிந்து கொள்ள முடியும், அது யாரால வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் ஒரு பாவியை நீதிமான் ஆக்குவரிடத்தில் அப்படின்னு வர அப்போ நம்மளால் பார்க்க முடியும், தேவன் இருளை வெளிச்சமாக்கினவர், தேவன் ஒழுங்கின்மைக்கு மத்தியில் எந்த இடத்துல ஒரு கவலைக்குரிய நிலவரம் இருக்கிறதோ அதன் மத்தியில்
அவர் அதை தீர்க்கக்கூடிய விதத்தில் அங்கே சமாதானத்தை உண்டாக்குகிற வல்லமை படைத்தவர். ஆதலால் ஒரு பாவியாக இருக்கிறவன் தேவனுடைய கிரியை அங்கே ஏற்படுகிறப்ப, தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறப்ப அவன் நீதிமானாக ஆக்கப்படுகிறான். இதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, இதுதான் தேவனுடைய வல்லமை. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க யோசிக்காதவங்க தங்களுடைய சூழ்நிலையின் பட்சமா, நம்மளுடைய நிலையின் பட்சமா, மனுஷனுடைய ஸ்டாண்டர்ட் அதன் பட்சமாக யோசிக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க நிச்சயமாக தேவன் செய்த கிரியையை பெருசாக பார்க்காம, நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன், நான் இன்னும் பொல்லாங்கானவனாக இருக்கிறேன், நான் இன்னும் பலவீனமாக இருக்கிறேன். பிரியமானவர்களை, நான் நம்புகிறேன், ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கிறப்போ நம்மளுடைய உலகத்திற்கு வித்தியாசமான ஒரு உலகத்தை நம்மளால் பார்க்க முடியும். அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிரியையை பெற்றுக்கொண்ட உலகமாக நாம் பார்க்கிறோம். ஆக நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய நிலை, நம்மளுடைய சுய சிந்தனை, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக ஆட்கொள்ளப்பட்ட உலகமாக இல்லாமல், நாமும் ஆதியாகமத்தில் வருகிற அந்த உலகத்தை போல நாம் தேவனுடைய கிரியையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்று நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ந்து இதை குறித்ததான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் மிக வல்லமையாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய இருதயமும் ரொம்ப நசுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று வருகிறப்போ நம்மளுடைய எண்ணங்கள் புறக்கணிக்கப்பட்டு, நம்மளுடைய நிலைகள் புறக்கணிக்கப்பட்டு, அந்த வார்த்தையே நம்மளுடைய இருதயத்தில் ஸ்தாபிக்கப்படக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய கிரியை நமக்குள்ள வல்லமையாக விளங்கும். நாமும் தேவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நான் நம்புகிறேன். இந்த அளவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.